நீங்களாம் அல்லாஹ்வை நம்புறீங்களா? நம்புறீங்க. எப்படி நம்புறீங்க? ஏண்டா அல்லாஹ்வை ஒரு ஆள் நம்பினா அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான்டா அந்த உணர்வு வரும். நம்ம வாயால் சொல்கிறோம், எல்லாரும் நம்புகிறோம் நம்புகிறோம் நம்புகிறோன்றோம். இன்ஷா அல்லாஹ் நம்புகிறோமா இல்லைன்னு பார்ப்போம். உங்கள் உம்மாவை நீங்கள் நேசிக்கிறீங்க, அவங்க உம்மான்னு நம்புறீங்க. ஒரு பாய், ரொம்ப அழகான ஒரு ஆள், ஒரு தடவை நான் என்னை சந்திக்க வந்திருந்தார். அவர் சொன்னார், பெரிய பெரிய பணக்கார ஃபேமிலியில் சேர்ந்த ஒரு ஆள், எனக்கு இப்போ தான் தெரியுது எங்கள் உம்மா இல்லை, இவங்க என்னை வளர்த்திருக்கிறாங்க. அவங்க ஃபேமிலியில் ஒரு ஆள் லீக் பண்ணிட்டார். நான் நினைக்கிறேன் அவர் வெளிநாட்டில் இருந்து ஒரு பாய், அவர் ஸ்ரீலங்கா கொண்டு வரப்பட்டிருக்கிறார் நினைக்கிறேன். ஸ்ரீலங்கன் ஜீன் அவர் முகத்தில் தெரியல. ஸோ துடிச்சார், நெகத்தை கடிச்சார், கஷ்டப்பட்டார். எனக்கு எங்கள் உம்மாவை பார்க்கணும் என்றார். நான் எங்கே என்னை பெற்றவங்க இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருக்கிறாங்களோ தெரியல, எனக்கு அவங்கள ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்றார். துடிச்சார். எனக்கு என்ன வழி என்று கேட்டார். என்கிட்ட வந்து ஆலோசனை கேட்டார். பெத்தெடுத்த தாயை பார்க்கணும் என்று துடிக்கிற அந்த கண்ணை பார்த்து நான் துடிச்சு போனேன். ஏனண்டா அவர் சொன்னாரு, எல்லா வசதியும் அவருக்கு இருந்துச்சு, வெஹிக்கிள்ஸ் கொடுத்துருந்தாங்க, எல்லாம் கொடுத்துருந்தாங்க, பெரிய ஃபேமிலி. ஆனால் அவருக்குள்ள மெல்ல மெல்ல அந்த சந்தேகம் கொஞ்ச நாளாக வருகுது. ஏன்டா அவங்க கலரில் டிஃப்ரெண்ட், வாக்கில் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு மற்றதெல்லாம். அப்போ திடீரென்று ஒரு நாள் ஃபேமிலியில் லீக் பண்ண உடனே அவர் சொல்கிறார், இந்த லைஃப்பில் என்ன பெற்றவங்க யாராக இருப்பாங்க, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களோட உம்மான்னு சொல்லணுமே. நான் கேட்குறேன், ஒருவர் தன் தாயை இவங்க தாய் இல்லைன்னு நம்பின உடனே நெஜன் தாயை தேடி அலைகிறாங்களே, அப்படி எத்தனை பேர் அல்லாஹ்வை தேடி அலைஞ்சிங்க? ரப்புல் இஸ்ஸத் எங்க? உங்களை படைச்சவன். அஹ்ரஜுக்கும் ஃபீ புத்தூனி உம்மஹாத்திக்கும், உங்க உம்மா டெலிவரி நடத்தல அவன் உங்களை வெளியாக்கினான். அல்லாஹ் சொல்றான், அவன் உங்களை வெளியாக்கினான், அவன் உங்களுக்கு கண்ணு செஞ்சான், அவன் உங்களுக்கு மூக்க தந்தான். உங்க கிரியேட்டர், உங்களை படைச்சவன். உங்க உம்மா வாப்பாக்கு தெரியாது நீங்க ஆம்பளையா பொம்பளையாண்டு, அவங்களுக்கு தெரியாது உங்க கண்ணு விளங்குமா விளங்காதாண்டு, உங்க கை பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியாது, உங்களுக்கு 2 கால் இருக்குமா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியாது. பட் ஜஸ்ட் நான் மார்க்கெட்டுக்கு போனா ஒரு பேக்கை சுமந்துட்டு வர மாதிரி தான் அவங்க சுமந்தாங்க. அவங்க ரொம்ப கஷ்டத்தோட சுமந்தாங்க, சிரமத்தோட சுமந்தாங்க. ஆனா வயிற்றுக்குள்ள அந்த அதிசயம் நடக்க ஆரம்பிக்குது. ஒரு ஆணுடைய உயிரணுவுல ஜெர்மன் லைப்ரரியில 2,38,00,000 புத்தகங்கள் இருக்குது. அதையும் விட தகவல் ஒரு ஸ்பெர்ம்ல இருக்குதாம். சுபஹானல்லாஹ். அப்பா மூக்கு கிட்ட மச்சம் இருந்தா அப்பா காது எப்படி, உம்மா காது எப்படி, டோட்டல் மேட்டர் அதுக்குள்ள இருக்குது. ஒரு பெண்ணுடைய உயிரணுக்குள்ள இருக்குது 23 குரோமோசோம்ஸ், 23 46. ஒரு இதுக்குள்ள ஒரு செல்லுக்குள்ள 46 இருக்குது. ஆணுடைய எல்லா இடங்களையும் நீங்க எடுத்து டெஸ்ட் பண்ணீங்கன்னா 46. ஆனா ஆணுடைய உயிரணுல மட்டும் 23, பெண்ணுடைய உயிரணுல மட்டும் 23. இந்த 23 ஃபைட் ஆகி 46 ஆகி ஒரு புல்ல உருவாகுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் கேட்கிறவங்கள்ட்ட என்னண்டா, உங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவனை தேடினீங்களா? உங்க உண்மை இல்லைண்டா நீங்க தேடுறீங்க. அல்லாஹ் உங்களை காதலிக்கிறான்டா, ஏன் உங்களுக்கு அந்த உணர்வு வரல தெரியுமா? உங்களை படைச்சவன் அல்லாண்டு இதுவரைக்கும் நீங்க உட்கார்ந்து யோசிக்கல. உங்க உம்மா உங்களை பெத்தாங்கன்னு யோசிச்சிங்க. அதனால எங்க உம்மாக்கு சோம் இல்லையா, ஐசியூ இல்லையா, எஜுகேஷன் ஒரு பக்கத்துல போட்டு நீங்க ஓடுவீங்க. இந்த ஹார்ட் துடிக்குதே, இந்த கிட்னி ஒர்க் பண்ணுதே, இது எல்லாத்தையும் அவன் கிரியேட் பண்ண. ரப்புல் இஸ்ஸத் ஜுல் அர்ஷில் மஜீத் ஃபஅலு லிமா யுரீத். அல்லாஹு அக்பர். சுப்ஹானல்லாஹ். ரப்புல் இஸ்ஸத் அவனை என்றைக்காவது தேடினீங்களா? அந்த உறவு உங்களுக்குள்ள அன்பையும் பாசத்தையும் உண்டாக்கிச்சா? ஒரு சஹாபி தண்ணி குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ்ன்றார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான். யா ரசூலல்லாஹ், என்ன பார்த்து ரப்புல் இஸ்ஸத் சிரிக்கிறானான்னு கேட்டார். அவரால் அந்த அமர்கலத்தை தாங்க முடியல. நான் கேட்கிறேன், மதீனாவில் இதெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன ரீசன்? ஸோ இன்ஷா அல்லாஹ் நேரம் முடிய பார்க்குது, அதான் சொல்ல வரேன். எப்பயுமே அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ சில விஷயங்களை சொல்ல போக்கில் சில டைம் தேவைப்படும். இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக சொல்கிறேன். நம்பர் 1 பாருங்க. பாயிண்ட் நம்பர் 1, அல்லாஹ் எப்படி நம்புறது. ஸோ உலகத்தில் நீங்கள் வேற எதுவுமே டெஸ்ட் பண்ணாதீங்க. நார்மலாக வெளியில் உள்ளவங்க என்ன நம்பிக்கையை மட்டுமே நான் உங்களுக்கு இன்றைக்கி தர்றது, நம்பிக்கையை பற்றி மட்டுமே பேசலாம்னு நினைக்கிறேன். அல்லாஹ்வை நம்பணுமாண்டா சிஸ்டர்ஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரதர்ஸ். அல்லாஹ்வை நீங்கள் பார்க்கணும், அதான் உண்மை. வேர்ல்டில் என்ன எல்லாம் பேசுவாங்க, அல்லாஹ்வை கண்டீங்களா, அல்லாஹ்வை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் பல்கலைக்கழகத்தில் ஒரு புரட்சி ஆரம்பிங்க, இங்கேருந்து ஆரம்பிங்க.
கண்டாதான் நம்புவோமா? பார்த்தா தான் நம்புவோமா? உங்க சயின்ஸ் புக்ல திட்டமிட்டு ஒரு வேலை பண்ணினாங்க. என்ன வேலை பண்ணாங்க தெரியுமா? எல்லா பாடத்திலையும் சாதாரணமா டெலிஃபோன் அப்படின்னு வரும். கண்டுபிடிச்சது யாரு? கிரஹாம் பெல், அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். ரேடியோ யார் அறுத்து விட்டாளா? கூகுள் மார்க்கோனி. டெலிவிஷன் ஜான் லாக்கி பேயார்ட். இப்படிலாம் கண்டுபிடிச்சாங்க தானே. சோ மனுஷன் அது மட்டும் வரல. சயின்ஸ் புக்ல உங்களுக்கு டெலிஃபோனை பத்தி பேச புக்ல RFIC பத்தி பேசினாங்களா? ரெசிஸ்டரை பத்தி பேசினாங்களா? ஃபர்ஸ்ட்டுக்கு இல்ல. டிவியை பத்தி பேச புக்ல அப்படி பேசினாங்களா? டெலிஃபோன் சின்னத்துல இருந்தே படிச்சீங்க. ஹலோ ஹலோன்றீங்களே, டிக்ஷனரியில் பார்த்துருக்கிறீங்களா ஹலோ என்று? அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் ஃபர்ஸ்டா ஹலோன்னு தான் சொன்னார். அதான் ஹலோ சொல்றீங்க. அந்த பக்கத்தில் இந்த பொம்பளையோட பேர் ஹலோ மார்க்ரிட்டா, பொண்டாட்டி இல்ல வேற. அவக்கு தான் ஹலோண்டா. அதனால தான் போல எல்லோரும் ஹலோன்றீங்க. சர்ச் பண்ணி பாருங்க, நான் சொல்றது உண்மையாண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிரஹாம் பெல்லே உடல்ல, அவையும் உடல்ல ஹலோண்டு எல்லாரும் சொல்ற அளவுக்கு இன்றைக்கு இந்த ஆக்கினா, ஏன் திட்டமிட்டு சயின்ஸ் புக்ல இந்த கொஸ்டினை கேட்கல? நான் கேட்கிறேன். எங்களை கிரியேட் பண்ணது யாரு? டெலிபோனை படிச்சு தர வந்தா டெலிபோனை பத்தி படிச்சு தரணும். அது என்ன ஐசின்னு படிச்சு தரணும். ரேடியோ பத்தி படிச்சு தர வந்தா ஸ்பீக்கர் பஃபல் இதெல்லாம் படிச்சு தரணும். இத பத்தி அதுக்கெல்லாம் ஆளை சொல்லிட்டு அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யாரு? கொலம்பஸ். அடியில இருந்து இழுத்து எடுத்தாரு கடல்ல இருந்து. அது கண்டுபிடிக்கிற மற்றாது. காத்தாங்குடியை கண்டுபிடித்தது யார்? அது எதுக்கு கண்டுபிடிக்க? அதான் இருக்குது. அது எதுக்குமே அமெரிக்காவை கண்டுபிடிச்சது? அதெல்லாம் சொல்றீங்க நீங்க. மனிதனை கண்டுபிடித்தது யார்? மனிதனை கண்டுபிடித்தது யார்? உடனே ஆன்சர் குரங்கு. கண்டுபிடிச்சது இல்ல, குரங்கு. எனக்கு ஒரு உஸ்தாத் இருந்தார். அவர் சவுதியில படிச்சவர். அப்ப அவங்களோட அவர் படிக்கிற டைம்ல அவரோட ஒரு ப்ரொஃபஸர், அதாவது இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற அந்த டைம்ல ஆகியும் நடந்திருக்கு. அவர் சொல்றார், மனுஷன் எதுல இருந்து வந்தான்? அவர் சார் சொல்லிக்கிறார், குரங்குல இருந்து தான் வந்தான். இவர் எழும்பி சொல்லிக்கிறார், சார் ஆதம்ல இருந்து வந்தான். ஆர்கியூமெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா போயிருக்குது. இவர் சொல்ல அவர் சொல்ல ஃபைனலா இவர் பார்த்துட்டார், சார் நான் இப்போ ஒரு கன்க்ளூஷனுக்கு வரேன். மனுஷன் வந்தது ஆதம்ல இருந்து, நீங்க சொல்றீங்க மனுஷன் வந்தது குரங்குல இருந்து. ஓகே, நான் சொல்றேன் எங்க வாப்பா ஆதம், நான் சொல்றேன் உங்க வாப்பா குரங்கு அப்படின்ட்டாரு. விஷயம் அவங்களுக்கு இதுக்கு மேல ஒரு கன்க்ளூஷன் இல்லை. இதை ஏத்துக்கொள்ள முடியுதா? அந்த சயின்டிஸ்டுக்கு அவனே குரங்கு மாதிரி ஆயிருவான். இதுக்கு மேல அவன் மனசு இடம் கொடுக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சதை பேசிட்டு மனுஷன்ட்ட மட்டும் வரப்பட குரங்கு குரங்கு குரங்கு. கண்டுபிடிச்சது அது குரங்கு தான், குரங்கு தான். கண்டுபிடிச்சது யாரு? குரங்கு அவனை கண்டுபிடிச்சிச்சு. குரங்குல இருந்து வந்தா என்ற சரி ஓகே ஒரு பக்கத்துல வைப்போம். கண்டுபிடித்தது யார்? இன்றைக்கு எந்த காட்டுல ஒரு குரங்கு காணலே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் திட்டமிட்டு இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்க விரோதி, ஃபத்தஹிதுஹு அதுவா, அவனை விரோதியாக எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்றான், எனிமி உங்களுக்குள்ள நிற்கிறான், எனக்குள்ள இருக்கிறான். எனிமி அவன் திட்டமிட்டு அதை எடுத்துட்டான். ஸோ நல்லா, அதனால அவங்க பெரிய புத்திசாலியான ஒரு கருத்து சொல்லுவாங்க உலகத்தில். இறைவன் இருக்கிறானான்னு கேட்ட உடனே, கண்டீங்களா, பார்த்தீங்களா, பேசுனீங்களா, சந்திச்சிங்களா? சரி, இந்த மைக்கை பார்க்குறானா? நான் சொல்றேன், இந்த மைக் சும்மா வந்துச்சு தெரியுமா? ஏன்? அவர் செஞ்சவரை கண்டனா, பார்த்தனா, பேசினா. என்ன பார்த்து ஒன்னா நம்பர் கிறுக்குன்னு சொல்ல மாட்டீங்க. அதே மாதிரி உன்னைய பார்த்து நான் ஒன்னா நம்பர் கிறுக்குன்னு சொல்லுவேன். காண அட்டி இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. இந்த மைக்கை செஞ்சவன நான் காணல, ஆனா என் புத்தி என்ன சொல்லும் தெரியுமா? இது செஞ்சவன் ஒரு அறிவாளி. ஒரு ஹோட்டல்ல போறோம், ஃப்ரைட் ரைஸ் கொண்டு வந்து வைக்கிறாங்க. செஃப் வந்து கிச்சன்ல, எனக்கு தெரியாது, நான் சாப்பிட்டு போட்டு இது சும்மா வந்தது தெரியுமா? ஏன்? நான் செஃப்பை காணவே இல்லையே, அப்படி ஒருத்தரே இல்லையே. அப்படின்னா சும்மா வந்துச்சா? இல்லை. இந்த உலகத்தில் இவ்வளவெல்லாம் நடக்குது, இது எல்லாம் பார்த்துட்டு சும்மான்னு சொல்றவன் எப்படிப்பட்ட புத்திசாலியா நிற்பான்? சுபஹானல்லாஹ். எல்லாத்துக்கும் லெவல் இருக்குது, பிரஷர் இருக்கு. எல்லாத்துக்கும் இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் தூங்கணும், இப்படித்தான் எல்லாம் டோட்டலா டைஜஸ்ட் எல்லாமே இப்படி சாப்பிட்டா இப்படி டைஜஸ்ட். இது எல்லாம் சும்மாவா? இமாம் இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் தல்பீஸ் இப்லீஸ் என்ற கிதாப் எழுதினார். அதுல போடுறாரு, எல்லாம் சும்மாவா? பரவாயில்லை, நான் ஒரு தேத்தானி கோப்பையை வைக்கிறேன், டீ காப், அதுல வந்து மில்க் எல்லாத்தையும் போடுவோம், மாவு போடுவோம், சீனி போடுவோம், தண்ணி போடுவோம். ஒருத்தருமே கலக்க வேணாம். டீ வருமானு கேட்டார். டீ வருமா? தண்ணி, காத்து, சூரிய வெப்பம், மண்ணு, இது நாளால தான் உலகம் வந்துச்சென்றான். யாருப்பா இந்த நாளையும் போட்டு மிக்ஸ் பண்ணினது? இவ்வளவு கடல்களை கொண்டு வந்து கூலிங் சிஸ்டத்தை கொண்டு வந்தது யாரு?
ஸோ ரப்புல் இஸ்ஸத்